அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி ஆணைக்கிணங்க தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்டம் விருகம்பாக்கம் வடக்கு பகுதி 129வது வடக்கு வட்ட கழகம் சார்பில் வட்ட கழக செயலாளர் பாசறை எஸ்பி குமார் ஏற்பாட்டில் சக்தி விநாயகர் கோவில் தெருவில் உள்ள பொதுமக்களிடம் கடந்த அதிமுக ஆட்சியில் விலைவாசி, வீட்டு வரி, மின்சார கட்டணம், அத்தியாவசிய பொருட்கள் விலை ஆகியவற்றை தற்போதைய திமுக ஆட்சியோடு ஒப்பிட்டும் அதிமுக அறிவித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளை பொதுமக்களிடம் விளக்கி கூறி மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினருமான விருகை VN ரவி பிரசுரம் வழங்கினார். இதில் பகுதி கழக செயலாளர் CK முருகன், நாகூர் கனி முருகதாஸ், புல்லட் செல்வம், S குழந்தை வேலு, S ராஜமாணிக்கம், தசரா முத்து, பிரகாசம், சுரேஷ், S ராஜி, செந்தில்வேல், அந்தோணி ராஜ், முரளி, ஜவுளி கிருஷ்ணன், திருப்பதி ராஜா, மாலகொண்டையா, பாலாஜி, நித்தீஷ், பட்டேல், குமார், KK செல்வம், சாய், அருண், பார்வதி, ஹோட்டல் ராஜி, அன்பு, அழகப்பன், மார்க்கெட் பாஸ்கர், தத்தன், IT விங் பாக்யராஜ், ஆனந்த் பாபு, முரளி கிருஷ்ணா, மகளிர் அணி P சங்கீதா, சாந்தி, பொன்மயில், இந்திரா, பூர்ண, சித்ரா, ரேகா, முத்துலட்சுமி, MK லதா, பிரியா, சரண்யா உள்ளிட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நம்ம எல்லாம் எடப்பாடி ஓட்டு போட்டாதான் அவர் முதலமைச்சர் ஆவாரு. தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல 7.5 உள் ஒதுக்கீடு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு வருஷத்துக்கு 550 டாக்டர் ₹1 செலவு இல்லாம கொண்டு வந்து எடப்பாடியார் தான். தமிழ்நாட்டுல 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு சுகாதாரம் இந்தியாவில் பெண்களுக்கு தான் பெண்களுடைய சுமை தெரியும். இன்னைக்கு குடும்பம் நடத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது தெரியும். எடப்பாடியார் இருக்கும்போது ஆட்சியை பாருங்க. எடப்பாடியாருக்கு அப்புறம் ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்காரு. அவருடைய ஆட்சியில எவ்வளவு நம்ம இன்னல் படுறோம், கஷ்டப்படுறோம், பெண்களுக்கு எவ்வளவு சுமை இருக்குது. நீங்க குடும்ப தலை கூட ஒரு 1000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருந்தாரு, கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. அதை மகளிர் உரிமை தொகைன்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுல எவ்வளவு காடுதுன்னா 2,24,00,000 குடும்பம் இருக்குது. ஆனா அவங்க கொடுத்துருக்கு எவ்வளவுன்னா 1,10,00,000 கொடுத்தாங்க. மீதி 1,15,00,000 ஏன் தரல? அப்ப அம்மா ஒரு வீட்டுக்கு 100 யூனிட் இலவசம் கொடுத்தாங்க. ஓடு வீடுக்கு, குடிசை வீடுக்கு, மாடி வீடுக்கு, இல்ல 20 ஃப்ளோர்ல இருக்க இல்லைன்னு சொன்னாங்களா? எல்லாருக்கும் சம்பளமா கொடுத்தாங்க. அதுதான் திட்டம். ஆனா நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. அந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு 1,15,00,000 பேர் கொடுக்கல. மாசம் மின் கட்டணம் எடுக்கிறன்னு சொன்னீங்க. அப்ப நம்ம வீட்டுல எவ்வளவு கரெக்ட் ஓடி இருக்கும்? அந்த 2 மாசத்துக்கு எவ்வளவு வரும்னு நினைக்கிறேன்? உங்க வீட்டுல மினிமம் எவ்வளவு கட்டுவீங்க நீங்க? 1000 ரூபாய் 1900 கட்டுறீங்க. அவர் 300 யூனிட் ஓடுமா? ஓடும். அதே எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும்போது அம்மா காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா 0ல இருந்து 100 யூனிட் இலவசம் தான். இப்பவும் அது இருக்கு இலவசம். ஆனா 101ல இருந்து பாத்தீங்கன்னா ₹2.35 ஒரு யூனிட். ஆனா இப்ப எவ்வளவுனா 101ல இருந்து 400 யூனிட்டுக்கு ₹4.95 ஒரு யூனிட். யோசனை பண்ணி பாருங்க. அவர் எடப்பாடியார் இருக்கும்போது 400 யூனிட் ஓடிச்சுன்னா அவர் குடும்பத்துக்கு 2 மாசத்துக்கு ஒரு தடவை. அப்போ 900 ரூபாய் கட்டினா போதும். ஆனா இப்ப 400 யூனிட் ஓடிச்சுன்னா 1450 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாயில இருந்து 600 ரூபாய் வித்தியாசம் வருது. அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 6 முறை நம்ம கட்டுறோம். 2 மாசத்துக்கு. அதே மாதிரி மின் கட்டணம் ஏற்றிட்டாங்க, குடிநீர் கட்டணம் ஏற்றிட்டாங்க, கழிவுநீர் கட்டணம் ஏற்றிட்டாங்க, பால் விலை ஏற்றிட்டாங்க, அத்தியாவசிய பொருட்கள் விலை எல்லாம் ஏற்றிட்டாங்க. அதெல்லாம் நாங்க எதுவும் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். இது 10 வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதுல என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா குடும்ப தலைவிக்கு 2000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. 2026 நடக்க போற சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. 2000 குடும்ப தலைவிக்கு, முதியோருக்கு 2000 ரூபாய். அது மாதிரி ஒரு வருஷத்துக்கு 3 சிலிண்டரு. அது மாதிரி கல்வி கடன் நம்ம வீட்டுல யாராவது படிச்சுட்டு இருக்காங்க, லோன் வாங்கி படிச்சாங்க அப்படின்னா அந்த கல்வி கடன் முழுமையா ரத்து பண்றாரு. சோ அது மாதிரி மகளிருக்கு 5 லட்சம் மகளிருக்கு 25,000 மானியத்துல ஸ்கூட்டி கொடுக்குறாரு. சோ இதை தாண்டி இன்னும் 10 வாக்குறுதி கொடுத்துருக்காரு. நேரம் கிடைக்குமா பாருங்க. 26 தேர்தல்ல நீங்க எல்லாம் முழு ஆதரவு தந்து எடப்பாடியார் முதலமைச்சர் ஆக்கணும். அது ஒண்ணுதான் உங்ககிட்ட நேரம் வந்து கேட்கணும் வந்திருக்கோம்.